தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் சேசுசபை அவர்கள் தலைமையில் பல்வேறு ஆலோசனை நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக அனைவரையும் வரவேற்றார்கள். இந்த நிகழ்வில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது, நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது, சால்வை அணிவிப்பும் நடந்தது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட மாவட்டத்தினுடைய மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அந்த கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. தரப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. அவருக்கு உரிய சிறப்பு செய்ய வேண்டும். அதற்கான பதிலுரை மாவட்ட நிர்வாகம் இங்குள்ள பாராட்டி தூத்துக்குடி மாணவர்களை அதை பற்றி பள்ளி நிர்வாகம் அவருடைய நினைவோட நடத்துல இருக்குது. அந்த பாத்ரூம் பர்பஸ்ல கேட்டிருக்காங்க. ரெண்டு கல்ல நானும் ஒரு ஆபீஸ் சிஎஸ்ஆர் இருக்கு சவுத்ல சிஎஸ்ஆர் போட்டு வச்சிருக்காங்க. இப்படி கரெக்டிவ்ஸ்ல போராடிட்டே இருக்கும். மாவட்டத்துல இருக்கவங்க கம்ப்ளீட் சிஎம் வரைக்கும் போயிருக்கோம். மாவட்டத்துல கம்ப்ளீட்லி கெட் ஆன் திஸ் இஷ்யூ. நாங்க வந்து ஹைகோர்ட்லயே போட்டுருக்கோம். ரெஸ்பான்ஸ் ரிப்ளை ஃபைல் பண்ணல. கம்ப்ளீட்டா எல்லாமே அடைச்சு தம்பி 5 நிமிடங்கள் விவரங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா இது இவர் யாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இல்லையா இந்த பகுதி முத்துக்குளித்துறைக்கு மன்னராக இருந்தவர் பாண்டியாபதி தெற்குரு ஸ்மரதவர்ம பாண்டியன். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1800களில் இங்கிருந்த ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடுறதுக்காக முதலாக ஒரு இன்னைக்கு இருக்கிற புது ஆர்வம் இல்லையா, பாண்டியன் தீவில் வச்சு பாதுகாத்து மருது சகோதரர்களோடு ராமநாதபுர சேர்வைக்காரர்களோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கி 6 நாள்களில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எப்படின்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புதிதாக நிர்வகித்து கடுமையான கோட்டை, பெரிய வீரர்களோடு துளைக்க முடியாத கோட்டைகளை உருவாக்கி 6 நாட்கள் உருவாக்குற அத்தனை ஆயுதங்கள் கொடுத்தவர் பாண்டியாபதி. அவர் கிட்டத்தட்ட 10 இளைஞர்லேருந்து தன் சொந்த கப்பல் மூலமாக கொண்டு வந்து ஆயுதங்கள் கொடுத்தார். இது எல்லாம் வரலாறுகளாக இன்னைக்கு இப்போ படிப்படியாக அரசுக்கு தெரியப்படுத்தி அரசு இவங்களை வந்து மத்திய அரசு சார்ந்து இவர் சுதந்திரப்பட்ட மாவீரர் அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் நம்ம மாவட்ட நிர்வாகம் அவர் சிறப்பிக்கும் வகையில் ஒரு படம் வச்சுருக்காங்க. அந்த படத்தை கூட இப்போ வந்து பாருங்க, அந்த படத்தை மறைச்சு ஒரு பதாகை ஒரு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு இல்லையா. இந்த பகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை வந்து முத்துக்குளித்துறைக்கு இந்த பாண்டியாபதிகளுக்கு சொந்தமானவர் அவர் சரியா. அதனால் எங்களுக்கு ஒட்டுமொத்தத்துக்கு பாண்டியாபதி அவர். ஸ்கூல் இருந்தால் மெயினில் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இங்கே நிறைய மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது, எல்லாம் வந்திருக்காங்க இப்போ. ஸோ இப்போ அரசும் இங்கே இருக்குது. இங்கே தூத்துக்குடியில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதாவது கவர்மெண்ட் இப்போ இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நான் கோரிக்கையை வச்சுட்டு அதை உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். இல்லை அது தவிர மற்ற கோரிக்கைகள் இருக்குது, அதை நீங்கள் பரிசீலனை. அதாவது இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக பல நாட்களுக்கு முன்பே வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி கூறுகிறேன். சிறப்பாக செயல்படுவதையும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதையும் நாம் இன்றைக்கு ஒரு நன்றி தீர்மானமாகவே நிறைவேற்றலாம். அதே போல் ஃபாதர் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக கமெண்டிவா அவர்கள் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. அவன் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் அனுமதியோட. சரியா ஃபாதர்? உங்களுக்கு நம்ம அந்த இடத்த காடி பண்ணி பள்ளியாசத்து தரமாட்டோம். ஆனால் பட்டா எல்லாமே நம்ம பள்ளியாசத்து
60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து அந்த வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் வரலாறு அகப்படுறதுனால இது வந்து சமர்ப்பிச்சிருக்கோம். பேரிடர் மேலாண்மை இருந்து அதுக்கு நிதி கேட்டிருக்கோம். கலப்பது அல்லது கழிவுநீர் கலப்பது அப்படிங்கிற மாதிரி அந்த கழிவுகள் கொட்டுகின்ற இடங்கள் வந்து மீன் வளங்கள் அதிகமாக உற்பத்தியாகின்ற இடங்கள். அந்த மீன் வளங்கள் உற்பத்தியாகின்ற இடங்கள் அதை நம்பித்தான் சிறுபான்மை மக்கள் நான் ஏற்கனவே தனி நிலக்கரி மட்டும்தான் அதை எரிப்பதற்கு உபயோகப்படுத்துறாங்க. இப்படி பிரிக்கிறது வந்து நிறைய போராட்ட வீரர் அரசாணை ஏற்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் சொல்லி பயிர் முன்னாடியே மேபி 6 மாதம் முன்னாடியே போல அவங்க போப்பையாவுடைய நினைவிலும் அவங்க வாழ்ந்த இடம் இருக்கு. அதுவும் ஆல்ரெடி கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்துருக்குறோம். அதுவும் அதே மாதிரி பார்க்கணுன்றதையும் கேட்குறோம். ஏன்னா நிறைய பேர் ரிசர்ச் பண்றதுக்காக அங்கே வர்றாங்க. ஆனால் அதனுடைய அவர் வாழ்க்கை அவர் எழுதி வச்ச எல்லா இதையுமே இப்போ போக்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கு. ஆனால் ஒரு நினைவிலும் அமைச்சாங்கன்னா அந்த இடத்துல அரசாங்கமா அது பராமரிக்கும் போது தலைமுறையா அது வந்து அந்த இதுகள் அவருடைய அவர் எழுதுன எல்லாமே பாதுகாக்கப்படும். அதை வந்து நம்ம அமைச்சர்களுக்கையும் கண்களையுமா எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். போல அவங்க போப்பையாவுடைய நினைவிலும் அவங்க வாழ்ந்த இடம் இருக்கு. அதுவும் ஆல்ரெடி கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்துருக்குறோம். அதுவும் அதே மாதிரி பார்க்கணுன்றதையும் கேட்குறோம். ஏன்னா நிறைய பேர் ரிசர்ச் பண்றதுக்காக அங்கே வர்றாங்க. ஆனால் அதனுடைய அவர் வாழ்க்கை அவர் எழுதி வச்ச எல்லா இதையுமே இப்போ போக்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கு. ஆனால் ஒரு நினைவிலும் அமைச்சாங்கன்னா அந்த இடத்துல அரசாங்கமா அது பராமரிக்கும் போது தலைமுறையா அது வந்து அந்த இதுகள் அவருடைய அவர் எழுதுன எல்லாமே பாதுகாக்கப்படும். அதை வந்து நம்ம சட்ட ரீதியாக வந்து எல்லா மாநிலங்களையும் அதாவது பிரைவேட் செக்யூரிட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அதாவது பிரைவேட் செக்யூரிட்டி அதை 2வது தடவாகவும் இப்ப தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அந்த அதுலயும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி யாரும் உங்களுக்கு வந்து உறுதி கொடுத்து பஞ்சாயத்துல 2 தடவை அவங்களுக்கு அதிகாரம் உண்டா? நாங்க மேல் அதிகாரி இப்ப நான் ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா நம்ம ஒரு தீர்வு இப்போ கண்டுறோம் சொல்லி நடத்துனீங்கன்னா நாங்க இடம் தர்றோம் சொல்லி ஒரு மனு இது கொடுத்தோம். அப்ப அவங்க தீர்மானம் வந்து 2007ல அவங்க தீர்மானம் போட்டு எங்களுக்கு கட்டி அந்த குருவால் எடுத்துக்கிட்டாங்க. சில இடங்கள்ல வந்து அதிகாரிகள் தெரியுது. அதை வந்து சோழர்கள் இதை வந்து இன்னொரு மாதிரி பண்றாங்க. இது என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இது வந்து அது எங்களுக்கு பப்ளிக் லைன்ல வந்து அவங்களே பண்றாங்க. நாங்க கிரியேட் பண்றதை விட மாவட்டம் எஸ்பி ஆட்சியில் சொல்றாங்க. அதான் எஸ்பி சார் இப்ப பேசுனேன் நான் அவர்கிட்ட சொல்லுங்க. நோக்கமாக வச்சு வேலைகள் செய்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் கூட பஞ்சாபில் இருந்து பல்வேறு கிராமங்களுக்கு உதவிகளை செய்தோம். அதே மாதிரி எங்கள் சீக்கிய தத்துவத்தின்படி ஏற்கனவே ஒரு லங்கர் ஹால் வச்சிருக்கோம். வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை நாங்கள் பின்பற்றணும். அப்போ பின்பற்றும்போது அதில் மெயினாக வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் யாருக்கு கொடுத்தீங்கன்னா இல்லை இது வரைக்கும் நாங்கள் வாய்மொழியாக வந்து அப்ரோச் பண்ணும்போது வட்டாட்சியர் அதனால நாங்கள் யார்கிட்டையும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ண எனக்கு புதுசாக தான் இருக்கு. இதான் முறையாக நாங்கள் ஏன்னா அப்ரோச் பண்ணுறோம். நான் வந்து எங்க இடத்துல ரமீத் கபூர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார். உங்கள்கிட்ட வர சொல்றேன். நன்றி சார். நீங்க கொடுங்க ஒரு பெட்டிஷனாக கொடுங்க. ரொம்ப நன்றி சார். 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா? முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி தமிழ் சீக்கிய மதத்தை தழுவிய நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிய தத்துவம் என்ன அப்படின்னா வந்து சமூகத்தில் கடைகளில் இருக்கிற